திரு மலையப்பன், இப்போ சோஃபியா குரேஷி சொல்லும்போது நிறைய தகவல்களை சொன்னாங்க. எப்படியெல்லாம் பாகிஸ்தான் வந்து தங்களுடைய வான் பரப்பை, அவர்களுடைய வான் வழியை, சிவில் விமானங்களினுடைய வான்வழியை வந்து தாக்குதலுக்காக எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற விளக்கத்தையும் சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கான அதே பேட்டர்ன்ல ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயம் இருக்கு, நிச்சயம் பண்ணுவாங்க. அவங்க சிவில் ஏவியேஷனை வந்து வான்வெளி தாக்குதலாக பயன்படுத்தலை, அவங்களை டிஃபெண்ட் பண்ணுறது. ஏன்னா வந்து நம்ம ட்ரோன்ஸ் வந்து சிவில் ஏர்க்ராஃப்ட், ஃபாரின் ஏர்க்ராஃப்ட் அட்டாக் பண்ணால் அது வேறு மாதிரி டைரெக்ஷன் போயிடும். ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்காக வந்து சிவில் ஏர்லைன் ரூட்டை ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம ஏதாவது ஒரு ட்ரோன் போய் ஃபாரின் ஏர்க்ராஃப்டை அட்டாக் பண்ணி அதில் டேமேஜ் பண்ணி அதில் சப்ளிமெண்ட்ரி, அதாவது டைவர்ஷன் டாக்டிக்ஸில் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பண்ணுறது அவங்களோட நார்மல் பற்றி தான். இதை பற்றி கவலைப்படுறதுக்கோ சந்தோஷப்படுறதோ இல்லை. பட் நம்ம வந்து ஃபேர் மீனில் போகிறோம். பார்னா இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் பிரகாரம் போகிறோம். அவங்களுக்கு வந்து அவங்க என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இன் 11 பார் நத்திங் இஸ் ஃபேர்னு மாதிரி அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டான வழியில் இருக்கிறோம். அவங்க வந்து நம்மளை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கே கிடையாது. ஒன்லி திங் அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க, நம்ம ரியாக்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். அவங்க மைனர் ஸ்கேலில் ஆக்ட் பண்ண முடியும், நம்ம மேஜர் ஸ்கேலில் டெஸ்ட்ராய் பண்ண முடியும். இதுதான் டாக்டிக்ஸ். போர் சட்ட விதிகளை தொடர்ச்சியாக பாகிஸ்தான் மீறுகிறது அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை செயலாளரினுடைய குற்றச்சாட்டு. அப்படி மீறும் போது பதில் தாக்குதலாக இந்தியாவும் தாக்குதல் நடத்துது. இது வெறும் கவுண்டர் அட்டாக் அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணுமா, இல்ல போர் தொடங்கி விட்டது, இது பதில் தாக்குதல் அப்படின்னாலும் இது போர் தான் அப்படின்னு பார்க்கணுமா? இது வந்து அன்அனௌன்ஸ் வார். ஓகே, அனௌன்ஸ் பண்ணால் 2 ஆர்மிக்கு 2 ஆர்ம்ட் ஃபோர்ஸஸுக்கு ஃபைட்டு. இப்போ வந்து எல்லாம் அந்த பேசிஸ் வந்து டெரரிஸ்ட் மேலே அட்டாக்காக ரிவெஞ்சு அந்த மாதிரி போய்கிட்டுருக்கு. அதனால் மற்ற வெளிநாடுகள் மற்ற நாடுகள்லாம் சும்மா இருக்காங்க. அவங்க ஒன்றும் அதிகம் கமெண்ட் பண்ணுறதோ சைட் பண்ணுறதோ இல்லை. ஆக்சுவல் 4 டிக்ளேர் பண்ணி ஆயிடுச்சுன்னா அது கண்டிஷன்ஸ் வேறு, வார்லைக் கண்டிஷன் இருக்கும்போது. நேற்று கூட ஒரு பைலட்டை பிடிச்சிருக்காங்க. பிடிச்ச உடனே மனிதாபிரம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இன்ஜூர் ஆன மாதிரி ட்ரீட் பண்ணி அவருக்கு எல்லா உதவியும் எடுத்திருக்காங்க. அதே சமயத்தில் வார் டிக்ளேர் பண்ணிட்டா அவர் வந்து பிரிசனர் ஆஃப் வார் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்குள்ள கண்டிஷன் அப்ளை ஆகும். ஸோ அது 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. மிக குறிப்பா ஏற்கனவே இப்போ சொன்னது போல, வியோமிகா சிங் சொன்னது போல, ஒரு 36 இடங்களை டார்கெட் பண்ணி ஒரு 400 ட்ரோன்களை அவங்க வந்து தாக்குதல் நடத்த திட்டமிடுறாங்க. அது முற்றிலுமாக அழிக்கப்படுகிறது. S-400 சுதர்சன சக்ராவும் ஆகாஷ் மாதிரியான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக அது முற்றிலுமாக தகர்க்கப்படுகிறது. ஸோ இப்போ நாம என்ன எதிர்ப்பு முறையை கையாளுகிறோம் அப்படிங்கிறத பாகிஸ்தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு அடுத்த நிலைக்கு அவர்கள் போவாங்களா, வேற ஆப்ஷனை அவங்க தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கா? அவ்வளவு இப்போ மோர் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் அவங்களுக்கு மோர் ஆப்ஷன் கிடையாது. ட்ரோனு, ஏர் டிஃபென்ஸ் கன்னு, மேனுவல் இது மாதிரி தான் பண்ண முடியும். ஏர்க்ராஃப்ட்டு அதுக்காக சாய்ஸஸ் வந்து லிமிட்டட். இப்போ அவங்களுக்குள்ள ரிசோர்ஸ் அதுவும் கூட டர்க்கியில் வாங்கின ட்ரோன் பற்றி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை விட எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இல்லை. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். இந்த நேரலை வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியினுடைய செய்தியாளர் சந்திப்பு, அதே நேரத்தில் விருந்தினருடனான கலந்துரையாடலை தொடர்ந்து வழங்க இருக்கிறார் நெறியாளர் அபிநயா ஓற்றியூ. நன்றி பாலவேல். மிக குறிப்பாக நேற்றைக்கு என்ன நடந்தது என்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் அங்கு விமானப்படை மற்றும் அது சார்ந்த பிரதிநிதிகள் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இந்த தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக திரு மலையப்பன் நம்மோடு இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவரோடு பேசலாம். சார், இதுல குறிப்பா இந்த செய்தியாளர் சந்திப்புல ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. டர்க்கியோட ட்ரோன் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இதுல டர்க்கியும் இன்வால்வ் அப்படின்னு நம்ம பார்க்கணுமா? நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு வாரத்துக்கு முதல்ல ஒரு டர்க்கியிலிருந்து ஒரு ஷிப் வந்து ஃபுல் ஆஃப் மெட்டீரியல் கொண்டு வந்திருக்கு, சப்போர்ட் பண்ணுறதுன்னு நியூஸில் நிறையா வந்தது. ஸோ டர்க்கி வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி பேக்ரவுண்ட் சப்போர்ட்டில் எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரோன்ஸ். இன்னும் மற்றபடி என்னென்ன எக்யூப்மெண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு போக போக தெரியும். ஸோ டர்க்கி வந்து பேக்ரவுண்டில் பண்ணுறாங்க. பட் வார் டிக்ளேர் ஆனோன்னா ஃப்ரண்ட் லைனில் வந்து அவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது.
இப்போ வார் டிக்ளேர் அப்படின்ற ஒரு கட்டத்தை நோக்கி நகர்றோம் அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது அதற்கு முன்பாகவே இதனை முடித்துக் கொள்வதற்கான ஈடுபாட்டை இந்தியா காமிக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா சார்? ரெண்டு நாடும் பண்ணணும். ஆனால் போகிற லெவலில் பார்த்தா அப்படி கிடையாது. பாகிஸ்தான் தான் இனிஷியேட்டிவ் எடுத்துருந்துக்கணும். எடுக்காமல் நேற்று நைட்டு வந்து 400 ட்ரோன் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்ன? பேருக்கு வெளியே சொல்லிக்கலாம், ஆனால் நம்ம முடிஞ்ச அளவு அட்டாக் பண்ணி நம்ம பீப்புள் சிம்பத்தி பண்ணி நம்ம பொசிஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணலான்னு இருக்கிறாங்க. வார் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அந்த நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்று, இந்த ட்ரோன்கள் அனுப்பப்பட்டது இங்க இருக்கிற வான்வழி பாதுகாப்பு அமைப்பு என்னவாக இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ட்ரோன்கள் அனுப்பப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அப்போ இதற்கு பிறகு பாகிஸ்தானுடைய நடவடிக்கை இன்னும் தீவிரமாகும், அவர்களுடைய தாக்குதல் தீவிரமாகும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இது பார்க்குறதுக்கு அனுப்புனா அவங்களுக்கு மச் சாய்ஸ் என்ன இருக்குங்க. அடுத்தது ஏர்க்ராஃப்ட்டு, இல்லாட்டி ஆர்ட்லரி கன்ஸு, இல்லாட்டி மிசைல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து எலக்ட்ரானிக் டோமில் ஃபுல் பார்டரை கவர் பண்ணியிருக்கிறோம். அவங்க 400 ட்ரோன்ஸ் வந்து 400 அழிச்சிட்டோம். அப்போவே தெரிஞ்சிருச்சு நம்ம எலக்ட்ரானிக் சிஸ்டம், கண்ட்ரோல், டிஃபென்சிவ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணோம், ஏர்க்ராஃப்ட் அனுப்பிச்சாங்க. ஏர்க்ராஃப்ட்டை 3 ஏர்க்ராஃப்ட் டவுன் பண்ணிட்டோம். மறுபடியும் கன்ஸ் ஃபயர் பண்ணலாம், மிசைல்ஸ் ஃபயர் பண்ணலாம். ஆன்டி டேங்க் கைடட் வெப்பன் மூலமாக மிசைல் பண்ணும்போது அதையும் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே அவங்க போகிறது லாஸ்ட் ரிசார்ட் ஒன்று வந்து நியூக்ளியர் தான். என்பிசி வார்னு சொல்லுவாங்க, நியூக்ளியர் பயாலஜிக்கல் அண்ட் கெமிக்கல் வார். நியூக்ளியர் ஹெட்டு வந்து ஆல்ரெடி வேர்ல்டே இருக்குது. 2 கண்ட்ரிக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க, அது லெவலுக்கு போகக்கூடாது. அதை விட அவங்களுக்கு அதிக எக்யூப்மெண்ட்டோ மச் சாய்ஸோ இல்லை. இப்போவே 2 நாளில் அவங்களுக்கு நிறையா ரிசோர்ஸஸ்லாம் குறைஞ்சிருச்சு. அதாவது அம்யூனிஷன், ஆர்ம்ஸு, எக்யூப்மெண்ட்டு, ப்ளஸ் ரேஷன், வாட்டர், பெட்ரோலியம், ஆயில் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது இனிமேல் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எக்யூப்மெண்ட் மற்ற வயசில் அவங்க சர்ப்ரைஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் அவங்ககிட்ட ஹோல்டிங் கிடையாது. உள்ளதை வச்சு தான் அவங்க மேனேஜ் பண்ணணும். மற்றபடி பெருசாக ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இதே கண்டினியூ ஆகும். சரி, தொடர்ந்து இது சார்ந்த பல்வேறு கருத்துக்களை நாம் பகிர வேண்டியிருக்கிறது. பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு